நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் இதுல வாக்கு சதவிகிதம் 85 வந்து தாண்டி இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஹைலைட்டான நியூஸ். இதுல திமுகவுக்கா அதிமுகவுக்கா இல்ல தாவேகாவுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிற இந்த குழப்பத்திலேயே கருத்து கணிப்பு நிபுணர்கள் எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிற மாதிரியே ஒரு செய்தி வருது. 2004, 6, 9 திமுக, 11, 14, 16 அதிமுக, 19, 21, 24 திமுக, 26 அதிமுக. சிம்பிளா சொல்லணும்னா விஜய் வந்ததால் நேரடி பாதிப்பு யாருக்காவதுன்னா அது நாதாகாவுக்கும் பிசிகாவுக்கும். விஜய் ஒரு சீட்டு கூட வெற்றி பெறுவாராங்கிறது கேள்வி, வாய்ப்பே இல்லை. கிளாம்பாக்கத்துல நடந்த ஒரு விவகாரத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அங்க நடந்த சம்பவங்கள் 23ஆம் தேதி தேர்தல்னு என்னைக்கு அறிவிச்சாங்க? ஒரு மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சுட்டாங்க. அப்ப டிக்கெட் புக் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. தடுக்கிறது தான் திமுகவுடைய நோக்கம். வாக்கு போடுறதுக்கு விடுவாங்களா? அவங்களுக்கு வாக்கு வரப்போறது இல்லைன்னு முடிவாகி போச்சு. ஊருக்கு போய் பொறுப்பா வாக்கு போடணும்னு நினைக்கிறவன் எப்படி திமுகங்கிற மாதிரி ஒரு தீய சக்திக்கு ஓட்டு போடுவான்? தாவேகா அப்படிங்கிறது அப்படியே 2வது இடத்துக்கு வந்துடும். 36% வந்துடும், 38% வந்துடும். ஐயா 29ஆம் தேதி எக்ஸிட் போல் வந்துடும். ஒரு 5 நாள் என்ன வேணாலும் பேசுங்க, முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க. 5வது நாள் விஷயம் தெரிஞ்சு. நீங்க ஓட்டு போடுவாரான்னு கேட்டதுதான் எனக்கு செந்தில் பாலாஜி ஓட்டு போடவே அவர் போகல அப்படிங்கிற ஒரு செய்தி பரவி வந்திருக்கு. கரூர்ல இருக்கிற ஆளை கூப்பிட்டு வர்றாரு. திமுக காரனை நம்பல, கோவையில் இருக்கக்கூடிய திமுக காரனை நம்பல, கோவையில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தனக்கு வேலை செய்வாங்கன்னு நம்பல. அங்கேருந்து கூப்பிட்டு வர்றாரு. என்னென்னவோ முயற்சி பண்றாரு. வந்தா இப்படி பண்ணா அப்படி அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தார். திமுகவுக்கு புத்தி பேதலிச்சது தெளிவா தெரிஞ்சது. இப்போ அதனாலதான் அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் ஜாலியா டூர் போயிட்டாங்களோ? அது எப்போதுமே நடக்கும். இது சந்தோஷத்துக்கான டூரா இல்ல? இல்ல திமுக தான் அதிகமா சொல்லுவாங்க. ஆனா இந்த 2.0 அப்படிங்கிறதே 0வாக தான் ஸ்டாலினுக்கு அமையும் அப்படின்னா அவர் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த பர்சன்டேஜ் யாருக்கு சாதகமாக இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம்? இல்ல, அவருக்கு இன்னும் ஐநா சபை தலைவர் பதவிக்கு தான் அவரை போட்டியிட விடல. எல் முருகனை ராஜ்யசபால கொடுத்தாங்க, எம்பி கொடுத்தாங்க, எம்எல்ஏ கொடுத்தாங்க 2வது முறையா. அவருக்கு இது வரைக்கும் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் துக்ளக் வாசகர், அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் இதுல வாக்கு சதவிகிதம் 85 தாண்டி இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஹைலைட்டான நியூஸ். இதுல முக்கியமாக இந்த வாக்கு அதிகரிப்பு அப்படிங்கிறது சதவீதம் அதிகரிச்சிருக்கிறது திமுகவுக்கா அதிமுகவுக்கா இல்ல தாவேகாவுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிற இந்த குழப்பத்திலேயே கருத்து கணிப்பு நிபுணர்கள் எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிற மாதிரியே ஒரு செய்தி வருது. இதுல யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? தாமரை டிவியோடைய நேயர்கள் என்னுடைய பேட்டியை கடந்த 6 மாசமா பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதத்துலையும் குழப்பம் வந்திருக்காது. பீகார் தேர்தலில் 85% வாக்கு வந்த போதே நான் ஒரு ஈக்குவேஷன் சொன்னேன். 100 90 ஆயிடுச்சுன்னா 70 84 ஆகும். இது யதார்த்தமான ஒரு விஷயம். 100 92 என்னவோ அந்த ரேஞ்சில் வந்துடுது. ஒரு 4% வாக்கு பீகாரில் அதிகமாச்சு. ஏன் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால், எஸ்ஐஆர்னு ஒன்று உன்னுடைய வாக்குங்கிறது உனக்கு கிடைக்கின்ற உன்னுடைய உரிமை அப்படிங்கிறது போல் உன்னுடைய வாக்கு உனக்கு கிடைக்கணும்னா அதை நீ பொறுப்பாக வாங்கிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை எஸ்ஐஆர் ஏற்படுத்தி உன்னுடைய வாக்கை ஒழுங்காக டேட்டா கொடுத்து வாங்கிக்க, அது உன்னுடைய பெருமை, உன்னுடைய பொறுப்பு அப்படிங்கிறத உணர வச்சது. அது ஒரு காரணம். 4% பேர் அதிகமாக ஓட்டு போட்டது. இது பீகாரில் நடந்தது. நான் தொடர்ந்து அதை பேசியிருக்கேன். தமிழ்நாட்டிலையும் என்ன நடந்திருக்கு? 70% வாக்கு வரும் அப்படின்னு இருந்தது. 2024 70%, 21 73% இருந்தது. 100 90 ஆச்சுன்னா 73 என்ன ஆகும்? இதில் விஜய் எங்கே வந்தார்? திமுக மேலே இருக்கிற கோபம் எங்கே வந்தது? அதிமுக மேலே இருக்கிற ஆதரவு எங்கே வந்தது? ஓபிஎஸ்க்கு மேலே இருக்கிற கரிசனை எங்கே வந்தது? சசிகலா ஒரு
தெய்வீக தாய் அப்படிங்கிற எண்ணம் எங்கேருந்து வந்தது? ஒன்றும் கிடையாது. அந்த 73% தான் ஓட்டு போட்டிருக்காங்க. 73 உங்களுக்கு 84 தெரியறதுக்கு காரணம் 100 90 ஆனதுனால. ரொம்ப சிம்பிள். இதுக்கு எதுக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா எஸ்ஐஆர் ஃபார்ம் பார்த்த உடனே இடியாப்ப சிக்கல்ல மாதிரி இருக்கு, ஒன்றுமே புரியலை, அத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் ஒன்றும் புரியல, ஆனால் தமிழ்நாடு தான் கல்வியில் சிறந்த நாடு அப்படின்னு குழம்பினா மாதிரி ஒரு குழப்பம் ஏன் வரப்போகுது? எனக்கு ஒன்றும் புரியல. ரெண்டாவது, விஜய்க்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. பர்சன்டேஜ் பேசுகிறத நான் எப்போதுமே ஒத்துக்க மாட்டேன். பர்சன்டேஜுங்கிறது திமுக பேசிக்கலாம் ஆட்சியில் இருந்தால், அதுக்கு தான் பர்சன்டேஜ், வேறு எதுக்கும் பர்சன்டேஜ் பேசக்கூடாது. இன்னொன்று சொல்லலாம், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு 5வது ஆளும் இந்தியன் அப்படின்னு ஒரு தகவல் சொன்னால் அது புரியும், ரொம்ப ஈஸியாக பளிச்சுன்னு புரியும். வாக்குகள் எத்தனை அதிகமாக இருக்குது? 24 லட்சம் வாக்குகள் அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. போன தேர்தலை விட 24 லட்சம் வாக்காளர்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. 24 லட்சம் வாக்காளருங்கிறது எத்தனை சதவிகிதம்? 8% தானே அடிப்படையில். பழைய ஓட்டர் லிஸ்ட் எடுத்தா 6 கோடி எடுத்தா, 5.2 எடுத்தா. ஆக இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை கூட கணிக்க தெரியல, அப்படியே எல்லாம் மாறிடும். 1000க்கு கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் 80 தொகுதிகளில் ரிசல்ட் வரும். என்ன பூ சுற்றணும்னா காதில் தொட்டியோடையா சுற்றுவீங்க? பூ சுற்றினா அட்லீஸ்ட் தொடுத்தாவது சுற்றணும். இப்படியா தகவல்கள் கொடுப்பீங்க? ஒரு மண்ணும் நடக்கலை. ஒரு விஷயம் நல்லது நடந்தது எஸ்ஐஆரால். வாக்கு என்னுடைய உரிமை, அதை பெறுவது என்னுடைய பொறுப்பு, அதை கொடுப்பது என்னுடைய கடமை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எஸ்ஐஆர் தோற்றுவிச்சது. ஆனால் போட்ட 70% தானே கள்ள ஓட்டு இருந்தது போன முறை. அது எங்கே போச்சு? இப்போ 84 கள்ள ஓட்டாக மாறி இருக்கு. அதே ராமசாமி, அதே குப்புசாமி, அதே இஸ்மாயில், அதே ஜேம்ஸ், சதவீதம் மட்டும் அதிகமாக தெரியும். பழைய கணக்கு ஒன்று சொல்லுவாங்க, சின்ன வயசில் கேட்டிருப்பீங்க. 10 பேர் 5 நாளில் ஒரு வேலையை முடித்தா 20 பேர் எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு. அந்த கணக்கு தான் இந்த பர்டிகுலர் வாக்காளர் விஷயம், வேற எதுவுமே இல்லை. கண்டிப்பாக சார். ஆனால் கிளாம்பாக்கத்தில் நடந்த ஒரு விவகாரத்தையும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே நடந்த சம்பவங்கள் எங்களை வந்து எங்களுடைய வாக்கு செலுத்துவதற்கு வந்து இந்த தமிழக அரசு வந்து பஸ் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கல. நாங்களாம் விடிய இங்கே தான் உட்காந்துட்ருக்கோம், திரும்பி போயிட்டோம். அப்படி வாக்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னா நாங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வாக்கு செலுத்தியிருந்தா இன்னும் 2 லட்சம் வாக்குகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு டிவிகே தரப்புல இருந்து சொல்கிறாங்க. 2 லட்சம் வாக்குகள் அதிகமாக இருக்கலாம். 2 லட்சம் வாக்குகள்ங்கிறது 5.5 கோடிக்கு எத்தனை சதவிகிதம்? அதாவது எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. வேணும்னே இதை பண்ணனதா வந்து இல்லை, எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. 23ஆம் தேதி தேர்தல்னு என்னைக்கு அறிவிச்சாங்க? 1 மாதத்துக்கு முன்னாடி அறிவிச்சுட்டாங்க. அப்போ டிக்கெட் புக் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. கிளாம்பாக்கத்துக்கு போகிறதுங்கிறது வந்து கோயம்பேடு உங்களுக்கு பழகிட்டதுனால, கோயம்பேடுக்கும் நீங்கள் மெட்ரோவில் போகலாம், இல்லைனா ஆட்டோவில் போகலாம், இல்லைனா ஊப்பரில் போகலாங்கிற அடிப்படையில் கிளாம்பாக்கத்துக்கு நீங்கள் ஊப்பர்லேயும் போக முடியாது, ரேப்பிடோலையும் போக முடியாது, எலக்ட்ரிக் ட்ரெயின்லேயும் போக முடியாது, பஸ்ஸில் தான் போக முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. திமுக கலைஞர் 100ஆண்டு விழாவை தொடங்கின ஒரு பாவத்துக்காக நடந்த ஒரு விஷயம். எல்லாருக்கும் சிரமம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. முதல்ல இருந்தது, முதல்ல ஒரு 5 மாதம் ரொம்ப சிரமம் இருந்தது. இப்போ தாம்பரம் போயிட்டா 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வருது. நீங்கள் திட்டமிட்டுக்கணுமா வேண்டாமா? தடுத்தாங்க, தடுக்கிறது தான் திமுகவுடைய நோக்கம். வாக்கு போடுறதுக்கு விடுவாங்களா? அவங்களுக்கு வாக்கு வரப்போகிறது இல்லைன்னு முடிவாகி போச்சு. ஊருக்கு போய் பொறுப்பாக வாக்கு போடணும்னு நினைக்கிறவன் எப்படி திமுகங்கிற மாதிரி ஒரு தீய சக்திக்கு ஓட்டு போடுவான்? அது அவங்களுக்கு நல்லா தெரியும், தடுக்கிறாங்க. பட் எண்ணிக்கை என்ன? அது எப்படி நிலை மாற்றத்தை அப்படியே ஏற்படுத்தும்? அவங்க சங்கடத்தை வேணால் நீங்கள் புரிஞ்சுக்கலாம், பட் அவங்க பொறுப்பாக இருந்திருக்கலாமே. கண்டிப்பா இந்த வாக்கு சதவிகிதம், அதாவது இப்போ எல் முருகன் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த 2.0 அப்படிங்கிறது வந்து திமுக தான் வந்து அதிகமாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2.0 அப்படிங்கிறதே வந்து 0வாக தான் ஸ்டாலினுக்கு அமையும் அப்படின்னா அவர் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த பர்சன்டேஜ் வந்து யாருக்கு சாதகமாக இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம்? இல்லை, அவருக்கு இன்னும் ஐநா சபை தலைவர் பதவிக்கு தான் அவரை போட்டியிட விடலை. எல் முருகனை வந்து ராஜ்யசபாவில் கொடுத்தாங்க, எம்பி கொடுத்தாங்க, எம்எல்ஏ கொடுத்தாங்க 2வது முறையாக. அவருக்கு இது வரைக்கும் ஐநா சபை தலைவர் போட்டி போடுறதுக்கு பிஜேபியிலேருந்து அனுப்பிச்சி வைக்கலை. அதனால் இந்த தேர்தலையாவது அவர் கண்டிப்பாக ஜெயிச்சு தன்னுடைய பெருமையை நிலைநாட்டி கொள்ளணும்னு நான் வேண்டிப்பேன். அவர் சொன்ன கருத்துக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், திமுகங்கிற தீய சக்தி, எம்ஜிஆர் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன், 2வது முறையாக ஆட்சியில் அமர்ந்ததே இல்லை. நம்பர் 1. 2004, 6, 9 திமுக, 11, 14, 16 அதிமுக, 19, 21, 24 திமுக, 26 அதிமுக. சிம்பிளாக சொல்லணும்னா, மாந்திரீகம்லாம் பார்க்காம சிம்பிளாக சொல்லணும்னா
ரெண்டாவது, அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இணக்கமாக கொண்டு வந்துட்டாங்க. எடப்பாடி தன்னுடைய தொகுதி பங்கீட்டை ரொம்பவும் புத்திசாலித்தனமாக தென் மாவட்டங்களில் யாருக்கு கொடுக்கணும், தனக்கு தென் மாவட்டங்களில் பேரை கெடுக்கிறதுக்கான வேலையை 6 வருஷமாக இவனுங்கெல்லாம் பண்ணிட்டானுங்க. 2017 26 வரைக்கும் தென் மாவட்டங்களில் தன் பெயரை கெடுக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. அங்கே போய் நான் யாருன்னு காட்டுறேன் பாருன்னு காட்டாமல் அங்கே ஜெயிச்ச 12 தொகுதியை மட்டும், போன முறை ஜெயிச்ச 12 தொகுதியில் மட்டும் இவர் திரும்பவும் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் பிஜேபிக்கும் மற்றவங்களுக்கும் பிரித்து கொடுத்தாரு. ஏன்னா நீங்கள் போங்க, நீங்கள் போனீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அந்த புத்திசாலித்தனத்தை பண்ணார். ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால், தாவேகா அப்படிங்கிறது அப்படியே 2வது இடத்துக்கு வந்துடும், 36% வந்துடும், 38% வந்துடும் அப்படின்னு கதை விடுறவங்களுக்கு தான் நம்ம பதில் சொல்லணும். ஐயா 29ஆம் தேதி எக்ஸிட் போல் வந்துடும், ஒரு 5 நாள் என்ன வேணாலும் பேசுங்க, முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க. 5வது நாள் விஷயம் தெரிஞ்சிடும். பிரசாந்த் கிஷோருக்கு பீகாரில் என்ன ஆச்சோ, சிவாஜி கணேசனுக்கு 89 என்ன ஆச்சோ அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கும் தெரிஞ்சிடும். 2016 3வது அணி அமைக்கிறாங்க. ஒரு டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2011, 16, 21 இந்த 3 தேர்தலில் 5000க்கு கம்மியாக எத்தனை சீட்டில் வெற்றி வந்ததுங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுமா புரியாதா? கண்டிப்பாக. இப்போ 26 மட்டும் அப்படியே புதுசாக ஒரு பூச்செடி வந்து அது தாமரை பூச்செடி, ஆனால் மஞ்சள் கலரில் இருக்குமா? 2011 திமுகவை விரட்ட வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் அதிமுகவோட விஜயகாந்த் கூட்டணி வச்சுட்டார். அந்த தேர்தலில் 8 தொகுதியில் தான் 1000க்கு கம்மியான வாக்கு வித்தியாசம் இருந்தது. 2016 ஆன்டி இன்கம்பன்சி 3வது அணின்னு ஒன்று அமைச்சு விசிக, கம்யூனிஸ்ட், விஜயகாந்த் எல்லாரும் தனியாக நிற்கிறாங்க. பாமக தனியாக நிற்குது 2016. அதில் 16 சீட்டில் தான் 1000க்கு கம்மியான வாக்கு வித்தியாசம் இருந்தது. 2021 திமுக தன்னுடைய 3வது தேர்தலை ஒரே கூட்டணியாக சந்திக்குது. அதிமுகலேருந்து தேமுதிக மட்டும் வெளியில் போயிருச்சு, பிஜேபி உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்படி ஒரு தேர்தல். அந்த தேர்தலில் 8 சீட்டில் தான் 1000 வாக்குகளுக்கு கம்மியாக வாக்கு வித்தியாசம் இருந்தது. 11 நடக்காத, 16 நடக்காத, 21 நடக்காத ஒரு அதிசயம் 26 என்ன வந்துருச்சு? அது எப்படி 200 தொகுதிகள் சர்வேலாம் போடுறாங்க நிறையா டிவியில். 103 திமுக, 102 அதிமுக, 29 இழுப்பறி. என்ன இழுப்பறி? வாங்கின காசுக்கு இழுப்பறியா? இல்லை, சர்வே போடுறீங்க, தமிழ்நாட்டை உங்களால் புரிந்து கொள்ள முடியாதா? இத்தனை தேர்தல் நடந்திருக்கு, அது எப்படி இழுப்பறி? அப்படியே நீங்கள் 2.5 லட்சம் பேர்கிட்டையும் போய் கேட்டிருந்தீங்கன்னா இழுப்பறின்னு நீங்கள் சொல்லலாம். நீ மொத்தம் கேட்குறதே 2.5 லட்சம், அது கரெக்டான விஷயம்தான், அந்த ரேண்டம் திங்கிங் கரெக்டு தான். அப்படி இருக்கும்போது எதுக்கு இழுப்பறிங்கிறீங்க? சொல்லக்கூடாதுன்னு தடுக்கிறானா? திமுகலேருந்து திமுக தோத்துடுன்னு சொல்லக்கூடாதுன்னு தடுக்கிறானா? இன்னொரு அதிசயம் பாருங்க, 5000 வாக்குக்கு கம்மியா 17 தொகுதி 2011, 37 தொகுதி 2016. 2016 அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருது. 5000க்கு கம்மியான வாக்குகளில் வித்தியாசம் வந்தது வெறும் 53 தொகுதிகளில் மட்டும்தான். 2021 31. 200 தொகுதிகளுக்கு மேலே 10,000, 15,000, 20,000, 30,000, 50,000 வாக்கு வித்தியாசத்தில் தமிழ்நாடு கடந்த 3 தேர்தலாக ஓட்டு போட்டிருக்கு. இன்னைக்கு எப்படி அப்படியே இழுப்பறி ஆயிரும்? ராமசாமி என்ன பண்ணுவாருன்னே தெரியலையே, ஜேம்ஸ் ஓட்டு போடுவாரா மாட்டாரான்னு தெரியலையே, என்னங்களா இழுப்பறி? நிச்சயமா நீங்க ஓட்டு போடுவாரான்னு கேட்டதுதான் எனக்கு செந்தில் பாலாஜி ஓட்டு போடவே அவர் போகல அப்படிங்கிற ஒரு செய்தி பரவி வந்திருக்கு. ஏன்னா அவர் தன்னுடைய ஊருக்கு போய் தன்னுடைய ஓட்டை அவர் போடவே இல்லை, கோவையிலே இருந்துட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி. அதாவது இந்த தேர்தலில் 2 விஷயம் நீங்கள் பாருங்கள். திமுக எதிரியை பலவீனப்படுத்தணும்னு நினச்சி நிறைய முயற்சிகளை எடுத்து படுதோல்வி அடைஞ்சுது. ஓபிஎஸ் தன்னுடைய ஆள் தாங்கிறதையே எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்துருத்தது. சசிகலாவை கூப்பிட்டு வச்சு நீ தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து வாக்குகளை பிரிக்கணும், 300 வாக்கு பிரிச்சின்னா கூட நான் தப்பிச்சிருவேன் ஒரு தொகுதியிலையும், தயவு செஞ்சு எனக்காக இதை ஹெல்ப் பண்ணு, நானும் நீயும் சாராயம் சேர்ந்து தான் விற்கிறோம், இருந்தாலும் நீ அதிமுகவுடைய தாய், இருந்தாலும் நீ தயவு செஞ்சு 300 வாக்கையாவது பிரிங்கிற அளவுக்கு திமுக நிலைத்தது. பாமகவை பிரிக்க நினச்சது முடியல. ராமதாஸ் கடைசியில் பெருசாக கை கொடுக்கல. அவங்களுடைய பொண்ணை ஜிகே மணியை தெளிவாக எக்ஸ்போஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு.
மதிமுக கிட்ட எதையாவது பண்ணலான்னா துரை வைகோ எதையும் கேட்குற மாதிரி இல்லை. தேமுதிகவை கொண்டு வந்து தெலுங்கு வாக்குகளை எல்லாம் அப்படியே அள்ளிடலான்னு நினச்சது கூட, சப்போஸ் முதல்ல தேமுதிகவோட ஒப்பந்தம் போட்டுட்டு திருமாவளவன்கிட்டையும் கம்யூனிஸ்ட்கிட்டையும் மற்றவங்ககிட்டையும் பாரு, நான் 10 சீட்டு கொடுத்துட்டேன், நீ ஒரு 2 குறைச்சிக்கா அப்படின்னு கேட்டிருந்தா அது கதை வேற மாதிரி ஆயிருக்கும். எல்லா இடத்துலையும் சீட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி கொண்டு போய் தேமுதிக கிட்ட கொடுத்து அதையும் சேர்த்து சொதப்பிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு நிலையில திமுகவுடைய அத்தனை அயோக்கியத்தனத்தையும் 2-0 பண்ணக்கூடிய ஒரு ஆளு செந்தில் பாலாஜி. வெறும் கேஷியர், அத்தனை அட்டுழியங்களையும் பண்ணக்கூடியவர். 5000 கொடுக்குறாரு, தங்கம் கொடுக்குறாரு, கரூர்ல இருக்கிற ஆளை கூப்பிட்டு வர்றாரு, திமுக காரனை நம்பல, கோவையில் இருக்கக்கூடிய திமுக காரனை நம்பல, கோவையில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தனக்கு வேலை செய்வாங்கன்னு நம்பல, அங்கேருந்து கூப்பிட்டு வர்றாரு, என்னென்னவோ முயற்சி பண்ணுறாரு. வந்தால் இப்படி பண்ணால் அப்படி அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தார். ஊற்றி மூட போகுதுன்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய வாக்கை கோயம்புத்தூர்லேருந்து கரூருக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவர் பிரைவேட் ஜெட்டில் போகக்கூடிய அளவுக்கு பணக்காரர். அவர் தம்பிக்கிட்ட சொல்லியிருந்தா ட்ரோனில் கூட தூக்கிட்டு போய் செந்தில் பாலாஜி அங்கே விட்டுருப்பான். ட்ரோன் அந்த வெயிட்டை தூக்கியிருக்கும். பாவகாரியங்கள் செய்யாத ட்ரோன் இருந்தாலும் செய்யும். பாகிஸ்தான்லேருந்து வாங்கியிருந்தா தூக்கி கொண்டு போய் கரூரில் உட்கார வச்சிருக்கலாம். எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? புத்தி பேதலிச்சு உட்கார்ந்தது தான் அந்த காரணம். இல்லைன்னா அவரோட தன்னுடைய வாக்கு போடக்கூடாதுன்னு அவர் நினைச்சிருக்க மாட்டார். என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. திமுகவுக்கு புத்தி பேதலிச்சது தெளிவா தெரிஞ்சது. இப்போ அதனாலதான் அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் ஜாலியா டூர் போயிட்டாங்களோ. அது எப்போதுமே நடக்கும். இது சந்தோஷத்துக்கான டூரா இல்ல? இல்ல இப்போ நம்ம மார்வாடிஸ் எல்லாம் அந்த நல்ல டைம்ல எல்லா பணமும் கொடுத்து இந்த வாட்டி நிறைய வட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்க ஒரு குதூகலமா போயிட்டு வருவாங்க. ஒரு ரிசார்ட்டுக்கு போயிட்டு வரும். இவர் 23,400 கோடியோட செலவை முடிச்சுக்கிட்டாங்க. யாரு? நம்ம சபரீசன் ஐயாவும் உதயநிதி ஐயாவும். ஆட்டோமேட்டிக்காக அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு போகிறது தான். அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவங்களுக்கு என்ன, அவங்க வேலை செஞ்சு சம்பாதிச்சு பொறுப்பாக தமிழ்நாடு நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் பண்ணதா? எல்லா விதமான தப்பையும் பண்ணாங்க. ஒரு தப்பும் தனக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. 2024 தேர்தலில் கூட அந்த மாதிரி. அப்பயாவது பிஜேபி அதிமுக பிரிச்சுட்ட ஒரு அற்புதமான விஷயம் முனுசாமி மற்றவங்களை வைத்து கொண்டு செய்த நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது. இப்போ அது கூட இல்லை, துக்கத்துல தான் போயிருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்துட்டே இருக்கு. இதுல முக்கியமா இந்த வேங்கை வயல் விவகாரத்தில் தலித் சமூகத்திற்கு விசிகா எந்த ஒரு சப்போர்ட்டுமே செய்யல அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகவே இந்த வேங்கை வயல்ல வெறும் 8 பேர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க அந்த கிராமத்துல. மற்றவங்க யாருமே இந்த எலெக்ஷன்ல பங்கேற்கவே இல்லை. இன்னொன்று என்னன்னா, பெரிய கருப்பன் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டத்திலையுமே சரி, அந்த தொகுதியிலுமே ஒரு 8 வாக்குச்சாவடிகள்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய 4 கிராம மக்கள் ஓட்டு போடவே இல்லை, அங்கேயும் புறக்கணிச்சிருக்காங்க. இதை எப்படி எலெக்ஷன் கமிஷன் அமைதியா விட்டாங்க? என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அமைதியா விட்டதை பத்தி கருத்தே இல்லை. நீங்க திருமாவளவன்லேருந்து கேட்டதுனால நான் அவரை பத்தி மட்டும் பதில் சொல்றேன். எலெக்ஷன் கமிஷனால் என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு வாக்காளர் இருக்கக்கூடிய தொகுதிக்கு பூத் அமைச்சு அத்தனை 4 பேர் 4, 5, 6 பேரை அனுப்பி அதுக்கு ஒரு டப்பாவை வச்சு ஓட்டு வாங்குற சரித்திரம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இந்த தேர்தல் வரைக்கும் தெரியும். ஒரே ஒரு வாக்காளர் தான் அந்த பூத்தில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் எலெக்ஷன் கமிஷனால் பண்ண முடியும். மற்றவங்க பண்ணுற அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் அவங்க என்ன பண்ண முடியும்? பல முறை நான் இந்த உதாரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மன்மத லீலை படம் பார்க்காதீங்க, கெடுகட்ட படம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கமலஹாசன் செய்கிற பாவத்தெல்லாம் தன்னுடைய மேனேஜர்கிட்ட சொல்லுவார். அதை கேட்டு அந்த மேனேஜர் நொந்து போய் அவர் ஒரு குஷ்டரோகி மாதிரி இப்படி கம்பளி வச்சு படுத்துக்கிட்டு உட்காந்துருப்பார். பாவத்தை கேட்ட பாவத்துக்கு, பாவத்தை செஞ்ச பாவம் அவன் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான் கமலஹாசன். ஆனால் இந்த இதில் அந்த மாதிரி திருமாவளவன் திமுக செய்த அத்தனை பாவங்களையும் தனதாக்கி கொண்டு முட்டு கொடுத்து பிரச்சனையாக எழுப்பணும்னு நினச்சி பேச முடியாமல், மது விளக்கு நடக்கணும், அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு தெரிஞ்சு மாநிலத்தில் உரிமையாக இருக்கக்கூடிய மது விளக்கை மத்தியம் பண்ணணுன்ற அளவுக்கு அறிவு கம்மியாக பேச வேண்டிய அவசியம் எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்து தன் கூட இருக்கிறவங்க எல்லாம் திமுக, எவனை நம்புறதுன்னு கூட அவருக்கு தெரியல. அந்த சந்தேகத்துலதான் ஷானவாஸ்க்கு இந்த தடவை சீட்டு இல்லை. யாருக்கு சீட்டு கொடுக்கணுங்கிறது கூட அவர் முடிவெடுக்க முடியும். எத்தனை சீட்டுங்கிறது கூட அவர் முடிவெடுக்க முடியல. பாவம் அவரே சொல்றாரு, இல்ல தேமுதிகக்கு 15 கொடுக்க சொன்னேன், 10 தான் கொடுத்துருக்காங்கன்றாரு. இந்த மாதிரியான ஒரு வேலையை தேமுதிக விசிக என்னைக்குமே பண்ணாது. ரொம்ப உண்மையை சொல்றேன், திருமாவளவனுடைய சித்தாந்தம் எனக்கு ஒத்தே வராது.
ஆனால் கொஞ்சம் யோசித்து மூளையை செலவு பண்ணி ஓரளவுக்கு ஜனநாயகமாக நடத்தக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தால், அதாவது தூக்கி போடுற குப்பையிலேயே மக்கும் குப்பை சித்தாந்த ரீதியாக சொல்கிறதா இருந்தால், மற்றதெல்லாம் மக்கா குப்பை. அந்த மனுஷன் அவ்வளோ பாவத்தை சுமந்து, திமுக பண்ணுற அத்தனை பாவத்தையும் சுமந்து இன்னைக்கு வேற வழி இல்லாமல் ஐயையோ அப்படின்னு. ஆனால் விஜய் வந்ததால் நேரடி பாதிப்பு யாருக்காவதுன்னா அது நாத்தாக்காவுக்கும் பிசிகாவுக்கும். விஜய் வந்து ஒரு சீட்டு கூட வெற்றி பெறுவாராங்கிறது கேள்வி, வாய்ப்பே இல்லை. என்னன்னோ சொல்கிறாங்க, அவர் அமைச்சரவை லிஸ்டெல்லாம் போடுறாங்க. அவர் ஏற்கனவே 234 தொகுதிக்கான வாக்காளரை சர்க்கார் படத்திலே என் டைட்டிலில் போட்டிருந்தாரு. அவங்களில் பாதி பேர் திமுக ஓடி போயிட்டாங்க. யாருக்கும் அவர் திரும்ப அந்த சீட்டை கொடுக்கல. இருந்தாலும் அவர் வெற்றி பெறுவாருன்றாங்க. பாதிப்பு நேரடியாக விசிகா அண்ட் நாத்தாக்கா விஜயால் வரும். கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு சலனம் இருந்தது இல்லையா, அது 29ஆம் தேதி ஏறத்தாழ தெரிஞ்சிடும். ஐயையோ நாம் தப்பு பண்ணிட்டோம், நாம் போயிருந்தால் குறைஞ்சது நாம் கௌரவமாக இருந்திருக்கலாம். சீட்டு வெற்றி பெறுவோமா அந்த மண்ணாங்கட்டியெல்லாம் எனக்கு தெரியாது. 2016 3வது அணி ஒன்று சீட்டு வின் பண்ணலை, அது எனக்கு தெரியாது. ஆனால் குறைந்தபட்சம் கௌரவமாக இருந்திருக்கும். நம்ம எவ்வளோ பெரிய கட்சி, எத்தனை வருடமாக இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த 4 கட்சிக்கு தான் விஜயால் ஏதாவது ஒரு பாதிப்பு. அதில் திருமாவளவன் இல்லை, நான் விசிகாவை மீண்டும் மறுமலர்ச்சிக்குள்ளே கொண்டு வரணும், மறுமலர்ச்சி மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்குன்னு நான் எடுத்துப்பேன். ஆம் ஆத்மி கட்சியில இருந்து, அதாவது தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு, கெஜ்ரிவால் இங்க வந்து எலெக்ஷனுக்கு பரப்புரை பண்ணிட்டு போனாரு. இருக்கிற 10 எம்பிக்கள்ல 7 எம்பிக்கள் வந்து பாஜகவுக்கு இன்னைக்கு வந்து இணைஞ்சிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின் வந்துட்டு போனதுனால அது சாபம் ஏற்பட்டதா வந்து ஒரு இல்லை அது தப்பு. அப்படி பார்த்தா மையம் தொடங்கின அந்த மதுரை மீட்டிங் உங்ககிட்ட வீடியோ இருந்ததுன்னா கெஜ்ரிவால் என்ன பேசினாருங்கிறத ஒளிபரப்புங்க. திமுகவை வண்டையாக திட்டிருப்பார். அங்கே கமலஹாசன் கூட அப்படி பேசியிருக்க மாட்டார். அப்படி பேசியிருப்பார். கெஜ்ரிவாலுங்கிறது இந்த படித்த அயோக்கியத்தனம் செய்யக்கூடிய அர்பன் நாக்சலினுடைய முன்னோடி. அவர் பச்சை அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய ஒரு படித்த ஆள். ஷோ மட்டும்தான் அண்ணா ஹசாரை பற்றி எழுதியிருந்தார். இது வேஸ்ட்டுங்க, அண்ணா ஹசாரைங்கிறதுனால நீங்கள் நிறைய அயோக்கியர்களை தான் உருவாக்க போறீங்கிறத அவர் எடுத்து சொல்லியிருந்தார். எல்லா நல்லவங்களையும் விரட்டி அடிச்சுட்டு இவர் வந்தார். ஸோ கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் பெரிய அபிப்பிராயம்லாம் வச்சுக்காதீங்க. ஒரு அயோக்கியனிடம் இருந்து ஒரு 7 பேர் வெளில வந்துட்டாங்க, அதாவது அர்பன் நாக்சல்லேருந்து ஒரு 7 பேர் வெளில, அப்படி நாகரிகமாக சொல்லுவோம். இங்கிலீஷில் சொன்னால் நமக்கு நாகரிகமாக இருக்கும் இல்லையா, அப்படி வந்தாங்கன்னு எடுத்துக்குவோம். சரி, வந்த இந்த 7வது பெரிய தியாகியா, பெரிய அறிவாளியா? பிஜேபிக்கு வந்ததுனால அவங்க பிஜேபிக்கு நல்லது செய்ய போகிறாங்களா, பிஜேபிங்கிற பார்ட்டிக்கு ஏதாவது ஒரு பெரிய விதத்தில் முன்னுக்கு வருமானு கேட்டால் பஞ்சாப் தேர்தலில் ஒரு சின்ன சலனத்தை ஏற்படுத்த முடியும். வந்தவன் யாரும் பெரிய யோகியம் கிடையாது, மக்களோடு தொடர்பு உள்ளவங்க கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நம்பர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கெஜ்ரிவால் மாட்டினார், சிசோடியா மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டார். அப்போ அண்ணன் கிளம்பி போயிட்டார் வெளிநாட்டுக்கு, லண்டனுக்கோ பிரிட்டனுக்கோ போயிட்டார், யூகே எங்கேயோ போயிட்டார். அவர் கண் ஆப்ரேஷனுக்கு போனார். கண் ஆப்ரேஷனுக்கு நம்ம மதுரை தான் பெஸ்ட்டு இந்தியாவிலேயே. டெல்லியிலேருந்து அங்கே போனார். சரி, கண் ஆப்ரேஷன் எவ்வளோ நேரம் பண்ணுவாங்க, அங்கேயே உட்காந்துட்டார். ரொம்ப டெஸ்ட் பண்ணாங்களோன்னு தெரியல, பேப்பர்லாம் இந்து பேப்பர்லாம் கரெக்டாக படிக்கணும்னு சொன்னாங்களான்னு தெரியல, போய் உட்காந்துட்டார். கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போகும்போதும் உள்ளே உட்காந்துருந்தார். அதாவது அயோக்கிய கும்பலில் இன்னொரு அயோக்கியனுக்கே அயோக்கியம், அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஆள். இது நடந்திருக்கிறது அரசியல். பிஜேபிக்கு இது அவசியமானு கேட்டால் தேவையில்லை. ஆனால் பஞ்சாப் 6 மாநிலத்தில் நம்ம இன்னும் கால் பதிக்காமல் இருக்கோம். பஞ்சாபில் இல்லை, ஜார்க்கண்டில் இல்லை, கேரளாவில் இல்லை, தெலுங்கானாவில் இல்லை, வெஸ்ட் பெங்காலில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டில் இப்போ பண்ண போகிறோம். வெஸ்ட் பெங்கால் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஜார்க்கண்டெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆப்பை முதல்ல தூக்கி போடணும். அந்த ஆப்பை தூக்கி போடுறதுக்கான வேலைக்கு ஒரு வேலையாக தான் நடந்திருக்க ஒழிய இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த எலெக்ஷனில் ஒரு மாற்றம் வரும் பொழுது கூட்டணியில் இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிறதெல்லாம் அப்படியே பிரிஞ்சு போகும் அப்படின்னு ஒரு, தமிழகத்தில் இருந்த கூட்டணிக்கும் இந்தி கூட்டணியில் ஒரு 26 கட்சி எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து போனது தான். சின்ன சின்ன லெட்டர் பேட் கட்சியெல்லாம், விசிகாவெல்லாம் இந்திய கட்சின்னு நீங்கள் எடுத்துப்பீங்கன்னா எல்லாம் சேர்த்திங்கன்னா இந்தி கூட்டணியில் இருந்தது. கெஜ்ரிவால் தனியாக தான் செயல்பட்டார். மமதா இதோடு முடிஞ்சு போயிரு, இந்த தேர்தலோடு ஏறத்தாழ முடிஞ்சு போயிடுவாங்க. இந்தி கூட்டணிங்கிறது ஏறத்தாழ முடிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு பெருசாக ஒன்றும் மாற்றம் வந்துட போகிறதில்ல.
ஆனால் பஞ்சாபை அடுத்தது நோக்கம் எடுத்து தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், அடுத்தது பஞ்சாப், அதுக்கப்புறம் கேரளா, ஜார்க்கண்டு பார்த்துக்கலாம், தெலுங்கானாவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, ஜார்க்கண்டையும் கேரளாவையும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்தோட தான் செயல்பட்டிருக்கு. இது ஒரு அரசியல் நிகழ்வு. இந்த அரசியல் அவசியமா இல்லையாங்கிறது நானும் நீங்களும் முடிவு பண்ணக்கூடாது. ஒரு கட்சி நடத்துறவனுக்கு தான் தெரியும் இந்த மாற்றங்கள் கொண்டு வரதுனால என்ன வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கடைசியில் ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்த மாதிரி நிலைமை வந்துருந்துன்னு வச்சுக்கோங்க, எடப்பாடியை துரோகி, ஏமாத்துக்காரரு, எல்லாரையும் சாவடிச்சிருவாரு அப்படின்லாம் சொன்னவங்க இப்போ ஓபிஎஸ் திமுக கிட்ட போன உடனே, சசிகலா கட்சியை ஓப்பன் பண்ண உடனே கொஞ்சமாவது வித்தியாசமாக எடப்பாடியை பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை தான் ஏற்படுத்தும்.